ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விஜய் வீட்டிற்குள் இருந்து கொண்டு கட்சி நடத்துவதை நிறுத்திவிட்டு வீதிக்கு வர வேண்டும். மாதம் ஒரு முறை வெளியே வருகிறார். அவர் எப்படி மக்கள் தலைவராக இருக்க முடியும்? இப்படி பல குற்றச்சாட்டுகளை தாவேகா தலைவர் விஜய் மீது பிற கட்சித் தலைவர்கள் சுமத்தி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் 234 தொகுதிகளுக்கும் பிரத்யேக வீடியோ பிரச்சாரம் செய்ய தாவேகா தலைவர் விஜய் முடிவு செய்திருப்பது தாவேகா தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக தாவேகா மேல்மட்ட நிர்வாகிகள் கூறியது. 2023 பிப்ரவரியில் தாவேகாவை துவங்கிய பின் விக்கிரவாண்டி, மதுரையில் மாநாடு நடத்தப்பட்டது. திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், நாமக்கல், கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும்தான் இதுவரை விஜய் பிரச்சாரம் செய்துள்ளார். அடுத்ததாக வேலூரில் 23ஆம் தேதி கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போதைய நிலவரப்படி இன்னும் 27 மாவட்டங்களுக்கு விஜய் ஒரு முறை கூட இன்னும் செல்லவில்லை. மார்ச் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான பின் முக்கிய நகரங்களுக்கு மட்டும் செல்ல விஜய் திட்டமிட்டுள்ளார். பல மாவட்டங்களுக்கு விஜயால் நேரடியாக செல்லவே முடியாது. இதனால் 234 தொகுதிகளிலும் வீடியோ பிரச்சாரம் செய்ய விஜய் முடிவு செய்துள்ளார். வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின் அவர்களின் பெயர்களை சொல்லி தொகுதிக்கான சில வாக்குறுதிகளுடன் தனித்தனி வீடியோ வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 10 தொகுதிகளுக்கான வீடியோ வெளியிடப்படும். அதை தொகுதி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டும். இதுவே போதும் என்ற மனநிலையில் விஜய் உள்ளார் என்று தாவேகா நிர்வாகிகள் கூறினர். இதுகுறித்து விஷயம் தெரிந்த மாவட்ட செயலாளர்கள் சிலர் கூறுகையில், வீடியோ பிரச்சாரத்தை தேர்தலில் ஒரு அம்சமாகத்தான் செய்ய வேண்டும். அதையே பிரதானமாக செய்ய தலைமை திட்டமிடுவது அதிர்ச்சியாக உள்ளது. விஜய் தன் முடிவை மாற்றி நேரில் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றனர்.